திருவள்ளூரில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்குல எம்எல்ஏ ஏடிஜிபின்னு பெரிய பெரிய தலைக்கட்டுகள் மேலெல்லாம் குற்றச்சாட்டு சுமத்தின பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இந்த வழக்க திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பையனும் தேனி மாவட்டத்தை சேர்ந்த பெண்ணும் காதல் திருமணம் செஞ்சு கொண்டதால மகளை மீட்கிற முயற்சியா காதல் திருமணம் செஞ்சுக்கிட்ட அந்த பையனை முதல்ல கடத்தணும்னு பெண் வீட்டார் திட்டம் போட்டிருக்காங்க. அதன்படி பையனை தூக்கி பெண் வீட்டார் போக, ஆனா கையில சிக்குனது என்னவோ பையனோட தம்பிதான். இப்படி பையனை தூக்கிட்டு போறப்ப பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த பையனோட அம்மா கிட்ட சொல்ல அவங்க நேரா 100க்கு கால் பண்ணி தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா போலீஸ் எல்லா பக்கமும் தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட பெண் வீட்டார் அந்த பையனை திருவள்ளூர் எல்லையிலேயே இறக்கி விட்டுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. சரி, யார் இவங்கன்னு விசாரிக்கும் போது இந்த வழக்குல பெரிய பெரிய தலைகளோட பெயர்கள்லாம் சம்பந்தப்பட்டிருக்குமோன்னு போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்கு. முக்கியமா கடத்தலுக்கு பெண் வீட்டார் பயன்படுத்தின கார் ஏடிஜிபி ஜெயராமனோடதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவர்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அதே நேரம் கடத்தல் கும்பல புரட்சி பாரதம் கட்சியின் நிர்வாகியும் உடனிருந்ததால அந்த கட்சியோட தலைவர் பூவே ஜெகன்மூர்த்தி கிட்டையும் போலீசார் விசாரணைய பண்ணியிருக்காங்க. இந்த விசாரணைக்கு முன்னதா பூவே ஜெகன்மூர்த்தியை அரெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீஸ் குமிஞ்சதுனால பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. தமிழ்நாடு முழுக்க இந்த சம்பவம் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டது. இதற்கிடையில முன்ஜாமீன் கேட்டு பூவே ஜெகன்மூர்த்தி வழக்கு தொடர அதை விசாரிச்ச உயர்நீதிமன்றம் அவருக்கு கடும் கண்டனங்களை தெரிவிச்சது. மக்கள் பிரதிநிதியா பொறுப்போட விசாரணைக்கு ஒத்துழைக்கணும், இப்படி கூட்டத்தை காமிச்சு மிரட்டக்கூடாது அப்படின்னெல்லாம் காட்டமா நீதிபதி வேல்முருகன் சொல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணைக்காக ஆஜரானவர் பூவே ஜெகன்மூர்த்தி. இதுக்கு இடையில உச்சநீதிமன்றத்திலையும் முன்ஜாமீன் கோரி ஜெகன்மூர்த்தி மனு தாக்கல் பண்ண அவருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டது. அதே நேரத்துல இந்த கடத்தல் வழக்கு தொடர்பா பெண்ணோட தந்தை உள்பட 5 பேரை போலீசார் கைது செஞ்சாங்க. இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசார் கைக்கு போக கைதானவங்க கிட்ட தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டுட்டு வருது. அப்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில பையனை கடத்தி தேனிக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு பிளான் போட்டு கொடுத்ததே பணி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் காவல் அதிகாரி மகேஸ்வரி தானும் அவர்தான் இந்த விஷயத்துக்கெல்லாம் மூளையா செயல்பட்டு திட்டம் போட்டு கொடுத்தாருன்னு கைதான பெண்ணோட அப்பா வனராஜ் சொல்லியிருக்காரு. மகேஸ்வரி போட்டு கொடுத்த திட்டத்தின் படிதான் கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி நைட்டு 12:15 மணிக்கு பையனோட வீட்டுக்கு போனதாகவும், அப்போ அங்க என் பொண்ணும் அந்த பையன் தனுஷும் இல்லாததுனால தனுஷோட தம்பிய கடத்திட்டு போனதாகவும் சொல்லியிருக்காரு. அப்படி கடத்திட்டு போனப்ப பார்த்தவங்க போலீஸ் தகவல் கொடுத்ததுனால தங்களால தேனிக்கு அழைச்சிட்டு போக முடியாம போனதாகவும், அதனால பேரம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேயே அவரை இறக்கி விட்டு போனதாகவும் போலீஸ் விசாரணையில தெரிவிச்சிருக்காரு. சிறுவன் கடத்தல் வழக்குல எம்எல்ஏ ஏடிஜிபின்னு பலர் விசாரணை வளையத்துக்கு கொண்டு வரப்பட்டாலும் இந்த வழக்குல மூளையா முக்கிய குற்றவாளியா ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி மகேஸ்வரி தான்னு பெண்ணோட தந்தை மகேஸ்வரி அளித்த வாக்குமூலம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.